adjoint of A. Adjoint of A எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். Adjoint of A வந்து ஃபார்முலா என்னன்னா நோட்டேஷன் வந்து ATJ of A. ஃபார்முலா என்னன்னா கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். ஓகே, இது வந்து கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அதுதான் வந்து நம்ம adjoint of A. சரியாமா? ஓகே சார். சரி, இதுதான் நம்மளுடைய adjoint of A ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கொடுக்குறேன், எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது ஒரு ஷார்ட்கட் சொல்கிறோம், அது மாதிரி சால்வ் பண்ணலாம். Find minus cofactor and adjoint of A of matrix A equal to 2 minus 3 5 6 0 4 1 5 minus 7. சரிங்களா? ஓகே சார். சரி, இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிருக்கேன். சரியாமா? ஓகே சார். இப்போ என்ன வேணும் அப்படிங்கிறது நமக்கு மைனருக்கு அப்புறமேட்டு போட்டுக்கலாம், கோஃபேக்டர் போட்டுக்கலாம் அப்புறமேட்டு. நான் டேரெக்டாக adjoint of A எப்படி கண்டுபிடிக்கலாம், இல்லை கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் நான் சொல்லிட்டு போகலாம். இப்போ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம அவ்வளோ லென்த்தாக போகிறதுக்கு ஒரே மேட்ரிக்ஸில் எப்படி போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உள்ள ஒரே மேட்ரிக்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே சார். ஒன்றும் ஒரு பெரிய மேட்ரிக்ஸ் எடுக்கலாம், நீங்கள் போட்டதே தான், அத்தனை ஸ்டெப் போடாமல் ஒரே பெரிய மேட்ரிக்ஸ் எடுத்து போகிறது, அவ்வளோதான். சரிங்களா? இதுக்கு மேலே என்ன பண்ணுறீங்க, இதோட சைனிங் இந்த பக்கம் எழுதிக்கங்க. ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ். சரிங்களா? என்னாச்சு எடுத்த முடியும், இங்கே வந்து ப்ளஸ் சைன் போட்டு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கிறீங்களோ அதோட டிட்டர்மெண்ட். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் யாரு? 2 தானே. அப்போ 2ஓட டிட்டர்மெண்ட் யாரு? 2ஓட கோஃபேக்டர் டிட்டர்மெண்ட் யாரு? 0 4 5 மைனஸ் 7. கரெக்டாமா? சரி, அடுத்த சைன் யாரு? மைனஸா? அப்போ மைனஸ் சொல்லுங்கம்மா, என்ன வரும்? -3 ஓடது என்ன வரும்? 6 4 1 -7. அப்போ இப்படி எழுதுங்க, 6 4 1 -7. அடுத்து என்ன? ப்ளஸ் சைன். சொல்லுமா, அடுத்த டிட்டர்மெண்ட் ஓடுது 5 ஓடுது. 6015. 6015 இதே மாதிரி எல்லாத்தையும் இதுலயே என்ட்ரி பண்ணிக்கணும். மைனஸ் 6 ஓடுதுன்னா -3 5 5 -7. 5 -7. அடுத்தது ப்ளஸ் போட்டு அடுத்தது 0 ஓடுது. 0 ஓடுது வந்து 6 4 1 -. 0 ஓடுது. 6 4 0. ஓகே சார். 2 -3 1 5. டேய் நோட் கட் பண்றோம். 0 ல இது கட் ஆயிரும்ல. ஓகே சார். 2 5 1 -7. 1 -7. மைனஸ் 4 ஓடுதுன்னா 6 0 1 5. ஏன்டா நோட் கட் பண்ணு, என்னாச்சு? 4 ல இவன் தானே, இவன் கட் ஆயிரும்ல. கரஸ்பாண்டிங் ரோஸ் கரஸ்பாண்டிங் காலம்ஸ் கட் ஆயிருக்கும். ஓகே. கரஸ்பாண்டிங் ரோஸ் கரஸ்பாண்டிங் காலம் கட் ஆயிரும். அப்ப 2 -3 1 5 தானே. ஓகே சார். சொல்லுங்க, 2 -3 1 5. கரெக்டாமா? எஸ் சார். டவுட் இருக்குதா பூஜா? இல்லைங்க சார். அப்ப கடைசி நீயே சொல்லி பார்க்கலாம். +1. 1 வருது. 1 வருது என்ன? -3 5 0 4 0 மைனஸ் 5 கட் ஆயிட்டா 2 5 6 4. 2 5 6 4. அடுத்து ப்ளஸ் 7 வந்து 6 0. 7 கட் ஆகுது. 7 கட் ஆச்சுன்னா யார் வருவா? 2 -3 6 0. கரெக்டா? கரெக்டாமா? சரி, 2 -3. ஓ -3 கொடுத்துருந்தா, சாரி, தேங்க்யூ. அவ்வளோதான். இப்படி எழுதிக்கலாமா? இப்படி எழுதிட்டு ஜஸ்ட் நீ கண்டுபிடிச்சா போதும், கோஃபேக்டர் டைரக்டாக வரும். நீ ஒவ்வொரு எலிமெண்ட் கண்டுபிடிக்கலாம் செய்யலாம். ரெண்டு ஒரே ஒர்க்கு தான், இது ஈஸியாக போட்டுருங்க. சொல்லுமா, எவ்வளோ வரும்? 0 20 +20 is -20. கரெக்டாமா? ஆமாம் சார். அடுத்து சொல்லுப்பா, மைனஸ் இருக்குது வெளியே. மைனஸ் போட்டுக்கணும். என்ன கிடைக்கும்?
minus 42 minus 4 கரெக்டா? ஆமாங்க சார். அப்போ minus 46 மைனஸ் plus 46 போட்டுக்கலாமா? ஆமாங்க சார். அதே மாதிரி அடுத்து சொல்லுமா? 36 30 30 30 0 மைனஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா? எஸ் சார். அதே மாதிரி சொல்லுமா? இது என்னது? 21 plus 21 minus 25. அப்போ 4 plus 4 ஆமாங்க சார். மைனஸ் 4 வரும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 4 ஆகிடும். அதே மாதிரி அடுத்து மைனஸ் 15 ப்ளஸ் 5 மைனஸ் 9. மைனஸ் 14 நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. மைனஸ் 14 மைனஸ் 5 மைனஸ் 19 மைனஸ் 19 கரெக்டுங்களா? ஓகே சார். அடுத்தது 10 minus of minus 3 plus 3 minus 13 வரும் சார். மைனஸ் 13 சரி அடுத்தது minus 12 minus 0 minus 2 மைனஸ் 4 மைனஸ் 12 minus 12 சார். மைனஸ் 12 8 minus of minus 30 minus 38 சார். கரெக்டாக சொல்லுமா? இது வந்து 8 8 இது வந்து 30 அப்போ மைனஸ் 22 வருது. அப்போ ப்ளஸ் 22 இருக்கும். ஓகே சார். புரியுதா இல்லை டவுட் இருக்குதா? புரியுதுங்க சார். 8 மைனஸ் 30 அப்போ மைனஸ் 22 வெளியே வந்து என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் 22 அடுத்தது 0 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் அப்போ ப்ளஸ் 18 வெளியே ப்ளஸ் ஆகுது. அப்போ ப்ளஸ் 18 கரெக்டாமா? ஆமாங்க சார். அப்போ இது எதனோடது? கோப்பேட். ஓகே சார். சரி அப்போ அட்ஜாயிண்ட் என்ன? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்ன ஃபார்முலா கொடுங்க? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்ன ஃபார்முலாமா? கோப்பேட்டர் மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ். கோப்பேட்டர் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ். அப்போ சொல்லுங்க டிரான்ஸ்போஸ் கணக்கு முடிஞ்சது என்ன சொல்லுங்கம்மா? என்ன வருதுமா? டிரான்ஸ்போஸ் minus 20 ஆ 4 minus 12 ஆ 46 minus 19 22 30 minus 13 plus 18. அவ்வளோதான். ஃபைண்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு சொன்னாங்கன்னா நம்மளோட ஒர்க் என்ன ஆச்சு? இதுதான். சரிங்களா? இதில் என்ன டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். இதுதான் நம்மளுடைய அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான கான்செப்ட். அப்போ மைனர் பார்த்தாச்சு, கோபேட்டர் பார்த்தாச்சு, அட்ஜாயிண்ட்